அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 3.15ல் நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கிராஃப். இது வந்துட்டு நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, அந்த ரெண்டாவது சம் xy = 24, x, y > 0 என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி எதை பயன்படுத்தி வரைபடத்தை பயன்படுத்தி x = 3 எனில் y காண்க மற்றும் y = 6 எனில் x காண்க. ஓகேவா? இது நம்ம வந்து பெருசாக நம்ம கணக்கெலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அவங்க வரைபடத்தை பயன்படுத்தி வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 3ன்னா ஒய் கண்டுபிடிக்கணும், ஒயோட மதிப்பு 6ன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த கணக்கு வந்து பக்காவாக சூப்பராக வந்துட்டு கிராஃபில் குறிச்சிருவாங்க பசங்க. ஆனால் அந்த அட்டவணை எப்படி ரெடி பண்ணுறது, அதுதான் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அட்டவணை ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எளிமையாக மறக்க முடியாத மாதிரி நம்ம ஒரு ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பெருக்கும்போது 24 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து வாய்ப்பாடை தான் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எழுதுகிறேன். ஓர் 24 24. எஸ் ஆர் நோ? ஓர் 24 24. ஒன்றுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 2. கரெக்டு தானே? இன்ட்டு இந்த 2ல் பாதி எவ்வளோ? 1. இந்த 4ல் பாதி எவ்வளோ? 2. அப்போ 2, 12, 24. புரிஞ்சுதா? ஈஸியாக போட முடியுமா? ஒரு 24 24. ஒன்றுக்கு அடுத்த நம்பர் 2. ஸோ இதை நம்ம பாதி எடுத்துக்கலாம். என்ன நமக்கு 2ல் பாதி 1, 4ல் பாதி 2. அப்போ 2, 12, 24. ஓகே, என்ன சார் இது கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு சில பேர் இது கூட பண்ண முடியாமல் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம போகலாம். அதுக்கு அடுத்தது 3 எப்படி சார் பாதி எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. 3 எப்படி எல்லாருக்குமே தெரியும். 3 எப்படி சொல்ல வேண்டியதான். ஒரு 3 3 2 3 6 3 3 9 4 12 5 15 6 18 7 21 8 3 24. 8 3 24. அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும்? 4. கரெக்டு தானே? 4ஆம் வாய்ப்பாடு சொல்லுவோம். எல்லாருக்கும் 4ஆம் வாய்ப்பாடுன்னு தெரியும். 1 4 4, 2 4 8, 3 4 12, 4 16, 5 20, 6 4 24. ஓகே, எடுத்துட்டோமா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இது தான் 4 ஸ்டெப்பு மட்டும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 5 வருமா? வராது. அதுக்கடுத்து 6 வரும். நமக்கு 6 ஆல்ரெடி வந்துருச்சு. 4 6 வந்துருச்சு. இந்த 4 ஸ்டெப்பு தான். இந்த 4 ஸ்டெப் 4ஆவது ஸ்டெப்லேருந்து அப்படியே ரிப்பீட்டாக மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா, இந்த 6 இங்கே முன்னாடி வந்துடணும், இந்த 4 பின்னாடி போயிடணும். இதுவும் 24 தான். 6 4 24. அப்புறம் இந்த 6 இங்கே முன்னாடி வந்த மாதிரி இங்கே 8 இங்கே முன்னாடி வந்துடணும், இந்த 3 இங்கே பின்னாடி போயிடணும். 8 3 24 தான். எஸ் ஆர் நோ? 8க்கு அடுத்த என்ன இருக்குது? 12. 12 முன்னாடி வந்துடணும், இன்ட்டு 12க்கு முன்னாடி இருக்குது 2. 2 வந்து பின்னாடி போயிடணும். 2 12 24. 12 2 24. எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க. இந்த 24 முன்னாடி வந்துடணும், அந்த 1 பின்னாடி போயிடணும். 24. இது போட்டிங்கன்னா அவ்வளோதான், கிராஃபே முடிஞ்சு போச்சு. ஈஸி தானே உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள். இது நம்ம என்னன்னு சொல்லாத, நம்ம இது ஃபஸ்ட்டு வர்றது வந்து எக்ஸு, ரெண்டாவது வர்றது ஒய். அவ்வளோதான். அட்டவணை ரெடி ஆகி போச்சு. பாருங்களா, எக்ஸ் இங்கே போட்டேன், இங்கே ஒய் போட்டேன். எக்ஸில் என்ன இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கும் அதை எடுத்து எழுதுங்க பார்ப்போம். 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. 4க்கு அடுத்து 6 8 12 24. 6 8 12 24. ஒய்க்கு என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒயில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 24. 24, அப்புறம் 12, அதுக்கப்புறம் 8 6, நெக்ஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் 3 2 1. புரியுது உங்களுக்கு? இதுதான் நமக்கு அட்டவணை ரெடி பண்ணிட்டு பாருங்கள். ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். அட்டவணை ரெடி பண்ணி வச்சுன்னா நமக்கு எல்லாமே ரெடியான மாதிரி தான். ஓகேவா? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு? அட்டவணை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே குறுக்கு இப்படி கோடு போட்டால் நமக்கு அட்டவணை முடிஞ்சது. இதை வச்சு நம்ம அழகாக வந்து கிராஃப் வரைஞ்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேள்விக்கு ஆன்சர் நம்ம அப்புறமா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம படம் வரைஞ்சிடலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு கோடெலாம் போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம 1 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி கோடெலாம் போட்டு வச்சுட்டேன். இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். பண்ணலாமா? இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு இந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 24 இருக்குது. 24 நம்பர் எக்ஸ் அச்சில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா
24 கோடு இதில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். 24 கோடு இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தான் வருது. ஆனால் நமக்கு 24 நம்பர் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? 2 2வாக கொடுத்துடலாம். ஓகேவா? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 நெக்ஸ்ட்டு 36 என்ன இருக்குது ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நம்பர்னா இருக்குது, 24 இருக்குது. அப்போ இதில் வந்து நமக்கு 24 கோடு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 தான் வருது. சரியா? ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு பாயிண்ட் நம்ம குறிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எழுதிடலாம் இதில். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 இன்னும் 23 இது 24 வரும் மேலே. ஓகேவா? இது வந்து ஒய். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாயிண்ட்டு குறிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்கேன் நமக்கு? எக்ஸில் 1க்கு நேரில் ஒயில் 24, எக்ஸில் 1க்கு நேரில் ஒயில் 24. ஸோ 1க்கு நேரில், அப்போ 1ன்றது எங்கே இருக்குது? எக்ஸில். இது 2, அப்போ இது வந்து 0. 0க்கு 2க்கு மிடில் இருக்குது பார்த்தியா, ஒரு லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுதான் நமக்கு வந்து 1. அப்போ 1க்கு நேரில் 24. 24ன்றது மேலே இங்கே வந்துடும். கரெக்டாக? 24ன்றது மேலே வந்துடும். ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இந்த எக்ஸ்ஹெச் கொஞ்சம் கீழே இறக்கி இருந்ததுன்னா கட்டாயமாக நமக்கு 24 வந்துருக்கும். வந்திருக்காதா? உங்களுடைய கிராஃப் பேப்பர் வந்துட்டு எக்ஸாமில் கொடுக்குறது, அதாவது பொது தேர்வில் கொடுக்குற கிராஃப் ஷீட் நல்லா நீட்டாகவே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, இது நீட் இல்லை, அதனால தான் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி, ரைட். நெக்ஸ்ட் 2 பாருங்கள். 2க்கு என்ன நம்பர் இருக்குது? 2க்கு வந்து 12. எக்ஸ்ஹெச்சில் 2, ஒய்ஹெச்சில் 12. ஸோ 2க்கு நேரில் 12 குறிக்கலாமா? ஓகே, 2க்கு நேரில் 12 எங்கே இருக்குது? ஒரு பாருங்கள், 2க்கு நேரில் 12 குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 3க்கு நேரில் 8. 3 8 24 இல்லையா? 2க்கு அடுத்து 3 இங்கே இருக்கும். ஸோ 3க்கு நேரில் 8. இது 3க்கு நேரில் 8. 3ன்றது 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது தான் 3 குறிச்சாச்சு. அதுக்கடுத்து 4. 4க்கு நேரில் நமக்கு என்ன வரும்? 4 6 24. ஸோ 4 6. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 6 4 24. நெக்ஸ்ட் என்ன வரும்? 6க்கு அடுத்து 8. ஓகே, 8 3 24. அதுக்கடுத்து 12. 12 நமக்கு 12 2 24. அதுக்கப்புறம் 12க்கு அடுத்து நமக்கு 24. 24 எங்கே இருக்கு பாருங்கள், இது இருக்கா? 24 1. ஓகே, எனி டவுட்? கிளியராக நம்ம போட்டோம். இப்போ கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம். முதல்ல நம்ம இந்த படம் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த படம் வந்து ஸ்கேல் வச்சு வரையக்கூடாது, கையால் தான் வரையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அதுவும் நம்மளால் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்கேலை வச்சு உங்களுக்கு எப்படி போகிறோம். ஓகே, ஸ்கேல் வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போடக்கூடாது தான். ஆனாலும் கையில் வரைய தெரியல பசங்களுக்கு, அவங்களுக்கு ஸ்கேல் வச்சு எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கள், ஈஸியாக பண்ணுறோம், ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பாயிண்ட் 1 இதில் இருந்து 24 அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம 24 ஓகே 24 ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணணும், ஸ்கேலை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கணும். அப்படியே வந்துங்க, அப்படியே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எல்லாமே நீங்கள் பென்சில் தான் செய்யணும், பெண்ணால் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே அப்படி கிட்ட வர வர ஸ்கேலை மூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம அப்படி ஸ்கேல் அதேமாதிரி மூவ் பண்ண போகிறோம்.
ஓகே, ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், இங்கே இருந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகும்போது மூவ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்படியே ஸ்கேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாமா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸோட மதிப்பு 3 எனில் ஒய்யை காண்க. எக்ஸில் 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸில் 3. எக்ஸோட மதிப்பு நமக்கு எக்ஸோட மதிப்பு 3 எனில் ஒய்யை காண்க. அப்போ எக்ஸில் 3னா ஒய்யில் நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது பாருங்க, 8 கிடைக்குது. இதான் நமக்கு ஆன்சர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? அங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய் ஈக்குவல் டு 8 ஆகும். ஈஸியாக இருக்கா? ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர், ஒய் ஈக்குவல் டு 6 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யில் 6 எங்கே பாருங்க, ஒய் தான் ஒய், ஒய்யில் 6 இதோ இருக்கா? ஒய்யில் 6 எனில் எக்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கேன், 4 ஆகும். இதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம இதை கோடு போட்டு காமிச்சிட்டா நம்ம கிராஃப் முடிஞ்சிருச்சு. கோடு போட்டு காமிச்சிடலாமா? பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3 எங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 2க்கும் 3க்கும் 2க்கும் 4க்கு நடுவில் தான் நமக்கு 3 இருக்கும். நம்ம தானே? ஸோ அதுக்கு நேரில் நம்ம கோடு போடுறோம். கோடு போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது, நமக்கு 8. அதுக்கு நேரில் கோடு போட்டு காமிக்கும். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒய் ஈக்குவல் டு 6 எனில், இப்போ ஒய்யில் 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒய்யில் 6 இதோ இருக்கா? ஸோ அதுக்கு நேரில் கோடு போடுங்க. கோடு போட்டு போனால் அந்த படத்தில் போயிட்டு நம்ம வரைஞ்ச அந்த கோடு, பரவளையம் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு வளைஞ்சி போன அந்த கோட்டில் போய் இடிக்கும். அந்த இடிக்கிற இடத்துல தான் அப்படியே திரும்பி பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 4 கிடைக்குதா? அவ்வளோதான், கிராஃப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது கோடு போட்டு காமிச்சிருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், அளவு தட்டு எழுதணும். இங்கே அளவு தட்டு எழுதிடலாம். அளவு திட்டம், எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, நம்ம 2 அலகு கொடுத்தோம். எக்ஸ் அச்சில் பாருங்கள் 2, 4, 6, 8 கொடுத்தோம். அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும், 2 அலகு. ஒய் அச்சில் நம்ம 1, 2 தான் கொடுத்துருக்கோம், கரெக்டாக? அப்போ நம்ம 1 அலகுன்னு எழுதணும். ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. ஓகேவா? இதை நம்ம பண்ணிட்டோம்னா போதும். முக்கியமாக நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பாயிண்ட் வச்ச இடத்துல நம்ம கண்டிப்பாக அந்த புள்ளி என்னன்னு நம்ம எழுதணும். அந்த புள்ளிக்கு நமக்கு என்னென்ன வருதுன்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு புள்ளி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 1,24. 1,24. ரெண்டாவது புள்ளி வந்து பார்த்திங்கன்னா 2,12. 2,12. ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு தான் எழுதணும், அப்புறம் தான் ஒய்யோட மதிப்பு எழுதணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸுக்கு வந்து 3. ஃபஸ்ட்டு 3 எழுதணும், அப்புறம் அதுக்கு நேரில் இருக்கிற 8. அதுக்கப்புறம் 4, 4,6. அதுக்கப்புறம் 6, 6,4. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 8, 8,3. நெக்ஸ்ட்டு 12, நமக்கு 2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று 24,1. இதை போட்டுருங்க. ஸோ இந்த கோட்டு மேலே எல்லாரும் என்ன செய்வாங்க, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24ன்னு எழுதலாம், தப்பு கிடையாது. எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஈஸியாக இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் கிராஃபு. இதை நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஸ்லோவாக பாருங்கள், புரியல இன்னொரு டைம் போட்டு பாருங்கள், கட்டாயமாக புரியும் உங்களுக்கு. அடுத்தடுத்து நான் கிராஃப் வந்து நெக்ஸ்ட் நான் போடுறேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அட்டவணை மதிப்பு எப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? கிளியராக புரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், ஒன்றும் இல்லை. இது என்ன மாறுபாடு அப்படின்றது அதையும் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா?
பாரு ஒரு மதிப்பு எக்ஸோட மதிப்பெல்லாம் நமக்கு எழுப்புது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒய்யோட மதிப்பு எப்படி போகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. எக்ஸ் மதிப்பு அதிகரிக்குது, ஒய்யோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இது என்ன மாறுபாடு நம்ம எழுதணும் கட்டாயம் எழுதுறது நல்லது. ஓகேவா? இது வந்து நமக்கு எதிர் மாறுபாடு. ஓகே, இது வந்து எதிர் மாறுபாடுன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் 24 அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் ஃபார்முலா நீங்கள் எது சொன்னாலும் எழுதுங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே அவ்வளோதான். இது ஒரு டைம் எழுதி விட்ருங்க. எதிர் மாறுபாடு. ஸோ கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் கொடுத்தாச்சு. 1 மார்க் கூட குறையாது, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். இது ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி பென்சிலில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணி எரேஸ் பண்ணிடலாம், இல்லை எப்படியே விட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, தேங்க்யூ.